இந்த ரிவ்யூவில் எந்த மூவி பற்றி பார்க்க போகிறோம்னா யோகி பாபு லீட் ரோலில் நடிச்ச கிணத்த காணோம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். கிணத்த காணமா இல்ல கிணத்து பக்கத்துல இருந்து பம்பு சுத்த காணமா? சத்தியமா கிணத்த தான் காணா. படத்துடைய ஸ்டார்டிங்கில் கோனகிப்பட்டின்னு ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்தில் தண்ணி வசதி இல்லை. அரசாங்க கிட்ட மனு கொடுத்தோம், அவங்க எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை. அம்மன் கிட்ட குறி கேட்டு தண்ணி எங்கே இருக்குன்னு நீரோட்டம் பார்த்து ஒரு இடத்த செலக்ட் பண்ணுறாங்க. அதுதான் யோகி பாபுவோட வீடு. அங்கே கிணற தோன்றாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை தான் என்ன அப்படின்னு தான் படத்தோடைய மீதி கதை. யோகி பாபு இந்த படத்தில் கதை நாயகனாக நடிச்சிருக்காரு. ஒரு சில காமெடியில் ரொம்ப நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நீரோட்டம் பார்க்க போகிற உனக்கு ரத்தோட்டம் இருக்கா அப்படின்னு சொல்கிற அந்த காமெடி மூமெண்ட்டு, தலை வரலாறு கேட்கும்போது ஏகே வரலாறு சொல்கிற அந்த காமெடி மூமெண்ட்டுன்னு காமெடியில் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அலோக் கந்தசாமி இந்த படத்தில் கிராமத்தில் இருக்கிற ஒரு நபரை நடிச்சிருக்காரு. அவர் பண்ணுற காமெடி கவுண்டர் ரசிக்கும்படியாக இருந்தது. அதர் கேரக்டர்ஸில் வந்த ஆக்டர் ஜார்ஜ் மரியம், லவ்லி சந்திரசேகர், ரேச்சல் ரெபேக்கா, ராமகிருஷ்ணா எல்லாருமே கேரக்டர்ஸை ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. டைரக்டர் சுரேஷ் சங்கையா இதுக்கு முன்னாடி ஒரு கிடாயின் கருணை மனோன்னு ஒரு படத்தை எடுத்திருக்காரு. அது கிராமத்து மக்களுடைய வாழ்வியல் சார்ந்த ஒரு காமெடி படமாக தான் எடுத்திருக்காரு. இந்த படமும் அதே பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. ஒரு இமோஷனல் சீனு, அதை தொடர்ந்து ஒரு காமெடி சீன் வர்றதுனால இமோஷனல் சீன் டைல்யூட் ஆகிடுது. காமெடியும் ஆன் அண்ட் ஆஃபாக தான் ஒர்க் ஆகுது. படத்தோடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். படத்தோடைய மெயின் கோர்னா தண்ணி இல்லை அப்படின்றது தான். அதுக்கு கிணறு தோன்றதே இன்ட்ரோல் பிளாக் முன்னாடி வந்துடுது. அதுக்கு முன்னாடி வர சீன் வரைக்குமே வளவளா குலகலான்னு மக்களோட வாழ்வியல் கலந்த சீனாக காட்டுறாங்க. அது இன்னுமே சுவாரஸ்யப்படுத்திருக்கலாம். யோகி பாபுவோட தாத்தா கேரக்டர் ஒருத்தர் இருக்காரு. அவர் கேரக்டரை வச்சு செகண்ட் ஹாஃபில் ஒரு ஷாக் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவருடைய கேரக்டரோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லாதனால அது பெரிய இம்பேக்டாக இல்லை. யோகி பாபுவோட பர்சனல் லைஃப் காட்டுறாங்க. அது அழுத்தமாக சொல்லப்படல. அதுக்கப்புறம் 100 நாள் வேலை திட்டம்னு வர அந்த சீக்வன்ஸும், ஊர் மக்கள் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிற அந்த சீக்வன்ஸும் காமெடி நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. ஊர் மக்களுடைய பிரச்சனை தண்ணி தான் அப்படின்றத தாண்டி அந்த எலும்பை வச்சு எதுக்கு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க அரசாங்கம் அப்படின்னு சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது பெருசாக இம்பேக்டாக இல்லை. சினிமோட்டோகிராஃபர் தியாகராஜன், எடிட்டர் ராமர் அவங்க பங்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் நிவாஸ் கே பிரசன்னா பிஜிஎம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. பாட்டு தெய்வம் இல்லையோ அப்படின்ற வர சாங்கு ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு. படத்துடைய ப்ளஸ் யோகி பாபு, மண்டேலா, லக்கி மேன், பொம்மை நாயகி, போட் இதை தொடர்ந்து இந்த படத்துலேயும் ஹீரோ நடிச்சிருக்காரு. இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி சட்டலான நடிப்பு வெளிப்பட்டிருக்காரு. கிளைமேக்ஸ் போர்ஷனில் அவரோட ஆக்டிங் எக்ஸ்ட்ராடினரினே சொல்லலாம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிராமத்தில் ஒரு பிரச்சனை, இதை மையமாக வச்சு நிறைய படம் பார்த்துருப்போம். ஆவரேஜாக முடியுது இந்த கிணத்த காணும். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.